ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும். சரியா? இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணிகள் மற்றும் திணைத்துறை விளக்கம். சரியா? இதுக்குரிய விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பார்த்து தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அணிகளை பற்றியும் திணைத்துறை விளக்கத்தை பற்றி நீங்கள் அதாவது கவலையே பட தேவையில்லை. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். அதாவது அணி விளக்கம், அதுக்கப்புறம் சான்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள். சரியா? அதுக்கப்புறம் பொருத்தம். சரியா? அதாவது ஒற்றுமை வேற்றுமை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஒருவேளை இந்த பாடல் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேறு பாடல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, வேறு பாடல் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரித்தான பாடலை எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம். ஆனால் நாம் இந்த வீடியோ எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அணி விளக்கம், சான்று, பொருள், பொருத்தம், ஒற்றுமை வேற்றுமை அப்படிங்கிற சப்கட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அணிகள். அதுக்கப்புறம் ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட்டு தொழில் ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. சரியா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொருத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமை, அதாவது ஓமேயம், அதுக்கப்புறம் ஓம உறுப்பு, இதெல்லாம் வந்து இதில் எழுதணும். அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சொல் பொருள் பின்வரும் அணியை சான்றுடன் விளக்குக. சரியா? மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அணியில் மட்டும் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 8 அணிகள் கொடுத்துக்கோம். எண்ணிய எண்ணியாங்கு. சரியா? அப்படிங்கிற அந்த அதாவது திணியராக பெற்றின் அணியை சுற்றி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 அணிகள் இருக்குது. சரியா? இந்த 8 அணிகளை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் திணைத்துறை விளக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வாகை திணை சான்றுடன் விளக்குக ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி திணைத்துறை விளக்கத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை திணைகள் இருக்குது அப்படிங்க நல்லாவே தெரியும். பாடான் திணையை சான்றுடன் விளக்குக. சரியா? பரிசல் துறையை சான்றுடன் விளக்குக. அதுக்கப்புறம் நெய்தல் திணையை சான்றுடன் விளக்குக. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 திணைகள் இருக்குது. 6 திணைத்துறை விளக்கம் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிங்க. இதை மட்டும் நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு நாளைக்கு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ.